பார்சா மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா யூரோப்பியன் கிளப்பும் ட்ரை பண்ணாங்க, இன்க்ளூடிங் ஆர்சனலும் ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சனல், மேன் சிட்டி அப்படியே சேர்த்துக்கலாம், லிவர்பூல் எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே வேணும் அடுத்த ஜென்மம். சும்மா பண்ணுவோம்டா என்ன எதையுமே வின் பண்ணாம உன்னை நம்பி ஒரு சீசனுக்கு சீசன் 100 மில்லியன் போட்டுட்டு சரி நீ ஏதோ ஒன்று பண்ணல எப்படிரா அப்படின்னு நான் கேட்டேன். அதை பார்த்துதான் ஆர்டேட்டா வந்துட்டு ஐடலைஸ் பண்றாரு போல இருக்கு. புது சிஸ்டம் போட்டு ஆடுறாங்க, அதை பார்த்துருக்கோம் நம்ம. நிறைய பேக் ஃபயர் ஆகுதுதான், ஒர்க் அவுட் ஆகல. இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப பிடிச்ச ஒரு லீகையும் வந்துட்டு நம்ம கவர் பண்ண போறோம். அதாவது லாலிகா மட்டும் இல்ல, யூரோப்பியன் ஃபுட்பால்ல நிறைய டீம்ஸ் வந்து கவர் பண்ண போறோம். சோ இந்த வருஷம் பயங்கர எக்ஸைட்டிங்காவே இருக்க போகுது. மறக்காம இந்த சீசன்ல எல்லா வீடியோவும் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச டீம் எப்படியாச்சும் எங்க வீடியோக்குள்ள வந்துரும். சோ மறக்காம பாத்துருங்க. இந்த கௌதம், நீ எக்ஸைட்டடா? ஆமா, ஏன்னா எவ்ரி வீக் வந்து நம்ம மேல பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது ஃபுட்பால் பேச்சுங்கிற சேனல் வச்சுக்கிட்டு பிரீமியர் லீக் பேச்சுன்னு மாத்திரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த வருஷம் எவ்ரி வீக்கெண்ட் கேம் முடிச்ச உடனே யூரோப்பியன் ஃபுட்பால் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகேவா? ஓட்டு தாக்கிடுவோம். எல்லா கேமையும் பாக்குறோம். எல்லாத்தையும் இனிமேல் எவனும் சொல்லக்கூடாது நீங்க தான் லாலிகாவை பாக்குறது இல்ல. நம்ம வந்து லாலிகாவையும் பாக்குறோம், புண்டஸ்லீகாவையும் பாக்குறோம். சரியா இல்ல MLS கூட பாக்குறோம் பண்ணிட்டு யூரோப்பியன் அப்பயே ஒரு கூட்டம் வரும், எங்க இன்டர் மயாமி பேசல, அல் நாசர் பேசலன்ட்டு. ஆமா, என்ன பண்றது, அதையும் பாக்குறோம், அதுலயும் ஒரு 2 வார்த்தை பேசுறோம். ஓகேவா? அதனால நம்ம வந்து இந்த வீடியோல எந்த டீம்ஸ் பெஸ்டா ப்ரிப்பேர்டா இருக்காங்க லாலிகாக்கு இந்த வருஷம். ஏன்னா போன வருஷம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராப்பர் ஃபைட்டா இருந்துச்சுல்ல லீகாக்கு. கண்டிப்பா ஒத்துக்கிறேன்டா. எனக்கே வந்து ரொம்ப நாள் கழிச்சு சொன்ன மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு ஒரு லாலிகா சீசன் பாக்குறதுக்கு. முன்னாடி எல்லாம் ரொம்ப ஈஸியா ரியல் மேட்ரிட் கொஞ்சம் அவங்க டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்சா வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து இப்ப அவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம செல்லக்குட்டி லமீன் யமால் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு ஃபுட்பாலே வந்துட்டு எனக்கு மறுபடியும் ஃபாரின் லவ் அகைன் அந்த மாதிரி பண்ண வச்சாரு. அதனால ஒரு நல்ல சீசனா இருந்துச்சு. ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஒரு 3 வருஷம் பார்சா நல்லா இருப்பானுங்க, ரியல் மேட்ரிட் இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு 4 வருஷம் ரியல் மேட்ரிட் நல்லா இருப்பாங்க, பார்சா இருக்க மாட்டாங்க. போன வருஷம் எனக்கு வந்து ரிவைவல் ஆஃப் லாலிகா மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சீசன் செம்மையா நம்ம பிரீமியர் லீக் விட்டு போட்டு டேய் என்னடா லாலிகா சூப்பரா இருக்கு, அதை பார்ப்போம்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால இந்த சீசன் வந்து ஐ திங்க் இட் வில் பி ஈவன் பிக்கர். போன சீசனோடவே வந்து இந்த சீசன் இன்னும் பெருசா இருக்கு. நம்ம வந்து சாம்பியன்ஸ் பார்சலோனால இருந்தே ஆரம்பிப்போம். பயங்கரமான சீசனா இருந்திருக்கும். நேரோவா இன்டர் மிலான் கூட வந்து செமிஃபைனல்ல சாம்பியன்ஸ் லீக்ல தோத்தனால வந்துட்டு பயங்கரமா இருக்க வேண்டிய சீசன் கொஞ்சம் பயங்கரமா அப்படிங்கிறவோட அந்த சீசன் வந்து முடிஞ்சு வந்துச்சு. இப்போ இந்த வின்டர் டிரான்ஸ்ஃபர் விண்டோல வந்து கோல் கீப்பர் கண்டிப்பா வேணும்னு அழுவுன்னு அவங்க ஃபேன்ஸ் அழுது, அப்புறம் அந்த லீக்லயே கர்த்துவாக்கு அப்புறம் இருக்கிற பெஸ்ட் கீப்பர் அப்படின்னு சொல்லப்படுற ஜோன் கார்சியாவை வந்து எஸ்பானியால் நினைக்கிறேன்ல, ஆமா, எஸ்பானியோல இருந்து வாங்குறாங்க. பெஸ்ட் சைனிங் ஆக்சுவலா. ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப கிளவரா சைன் பண்ணிருக்காங்க. பிளஸ் என்ன சொன்னாங்களா, லப்போர்ட்டா எல்லாம் வேற சைனிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நாங்க பண்ண மாட்டோம், எங்களுக்கு தேவையான சைனிங்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது என்னமோ ஒரு விதத்துல உண்மைதான். ஏன்னா போன சீசன் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். பிரச்சனை என்ன ஆச்சுன்னா டெஸ்ட் ரேகன் இன்ஜுரி ஆன அப்புறமா ரிட்டையர் ஆன நம்ம ஷெஸ்னியை தூக்கி வந்து அவர் ஆள வச்சாங்க. ஒரு சும்மா ஒரு பேட்ச் ஒர்க் தான் இதெல்லாம். தம்பி தான்ப்பா பேட்ச் ஒர்க்னு சொல்ற மாதிரி அவரை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் லாங் டேர்ம் பார்த்தா ஒரு நல்ல கீப்பர் வேணும்ன்றப்ப ஜோன் கார்சியா தான். பார்சா மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா யூரோப்பியன் கிளப்பும் ட்ரை பண்ணாங்க, இன்க்ளூடிங் ஆர்சனலும் ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சனல், மேன் சிட்டி அப்படியே சேர்த்துக்கலாம், லிவர்பூல் எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே வேணும் அடுத்த ஜென்மம். பண்ணுவோம்டா என்ன அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் அடுத்த கோல் கீப்பர்ன்றப்ப ஜோன் கார்சியா தான் நம்பர் 1ல இருந்தாங்க லிஸ்ட்ல. ஆனா சீப்பா 25 மில்லியன் கொடுத்துட்டு பார்சலோனா வாங்கிட்டாங்க. பர்ஃபெக்ட் நம்பர் 1 கண்டெண்டர். என்ன இந்த டெஸ்ட் ஸ்டேகன் கிளம்பிருந்தா நல்லா இருக்கும் நிறைய பேர் யோசிச்சாங்க. கிளம்பாததுக்கு திட்டிட்டு இருந்தாங்க, ஏன்டா நீ கிளம்பாம நீ வந்து சும்மா இன்ஜுரியில உட்காரத்துக்கு என் கிளப்ல இருக்கணுமான்ட்டு. பட் ஹி இஸ் ஸ்டில் தேர். ஷெஸ்னியும் இருக்கிறாரு, ஜோன் கார்சியா. இப்ப யார் அந்த நம்பர் 1 ஸ்பாட் எடுக்க போறாங்க? ஆப்வியஸ்லி டெஸ்ட் ஸ்டேகன் நம்ம இன்ஜர் வந்தாலும் அவர் நம்பர் 1 எடுக்க போறது இல்ல. ஷெஸ்னிக்கோ ஜோன் கார்சியாக்கோ யார் நம்பர் 1 ஆக போறாங்கன்றதான் பார்க்கணும். பட் சூப்பர் சைனிங். அதுதான் இப்ப சொன்ன மாதிரி லிமிடெட் தான், நாங்க இதுக்கு மேல பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ராஷ்பர்ட் அடுத்த சைனிங் இந்த மாதிரி லோன்ல வாங்கியிருக்காங்க யுனைடெட் இருந்து. ஃபுல் ஃபீஸ் பே பண்ணிடுவாங்களா, லைக் ஃபுல் சேலரி கவர்டு. லெஃப்ட் விங் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. லூயிஸ் டியாஸ் போனாங்க, ஓவர் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு, முடியாதுன்னு சொல்லிட்டு சீப்பா பார்சா இவங்க வாங்கிட்டாங்க ராஷ்பர்ட். ஸோ இந்த டீல் எப்படி பாக்குறேன்? எனக்கு இந்த டீல் எப்படி இருக்குன்னா, ஓகே லோனு ஓகே, அவனோட டிரான்ஸ்ஃபர் அது வேஜ் ஃபுல்லா நாங்க கவர் பண்ணிக்கிறோம்னு பாக்குறாங்க.
லெஃப்ட் விங் கண்டிப்பா ஒரு ஆள் வேணும். நாங்க போன வருஷம் ரஃபீனியா போட்டு விளையாண்டோம். பெருசா எங்களுடைய அவுட்புட் மேக்ஸிமைஸ் பண்ண முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டோட வச்சாங்க. எனக்கு என்னன்னா இப்போ இந்த டீல்ல வந்து ஒரு ஆப்ஷன் டு பை இருக்கு. ஐ திங்க் 30 மில்லியன் ஆமா யூரோஸோ ரொம்ப கம்மி. என்னமோ தான். சரியான பர்ச்சேஸ் அது. எல்லாருமே சொல்றாங்க ராஷ்வர்ட் எனக்கு 20 கோல் வேணும்பா, 30 கோல் வேணும்பா. நான் வைக்கிற ஒரே ஒரு கண்டிஷன் 30 கேம் லீக் 38 கேம்ல ராஷ்வர்ட் 30 கேம் அதாவது ஸ்டார்ட்டோ அப்பியரன்ஸோ பண்ணுனாலே வந்து ஃபிளிக்க பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் பிகம் அ வெரி குட் பிளேயர். ஹி இஸ் பிகம் அன் இம்பார்ட்டன்ட் பிளேயர். கரெக்டா? நீ 38 கேம்ல நீ 30 அப்பியரன்ஸ் பண்ணிட்டினாலே யூ பிகம் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் அதுல. சோ அந்த சிச்சுவேஷன்லயே வந்துட்டு உனக்கு எப்படி இருந்தாலும் நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் அவங்க கொண்டு வருவாங்க. ஒரு 30 மில்லியன் வரும்போது 30 மில்லியன் பெரிய அமௌண்ட்ல 30 மில்லியன் யூரோஸ் வேற. அதுவும் இந்த நம்ம ஜோவான் கார்சியா டீல் மாதிரி தான் 25 மில்லியன் பவுண்ட்ஸ் தான் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த டைம்ல வந்து நம்ம போய் வாங்குறது வந்துட்டு இட் வில் பி a win-win. ஓகே யுனைடெடுக்கும் அவங்க புக்ஸ்ல இருந்து தள்ளி விட்டாச்சு. பயங்கர சீப்பான பிரைஸுக்கு பார்சிலோனாக்கு ஒரு செம்ம டீல். ராஷ்வர்ட பொறுத்த வரைக்கும் பயங்கரமான சான்ஸ் டு ரிவைவ் his career. ஆமா ஏன்னா If வந்து you want to show ஏன் ஸ்டார் பாய் இத்தனை நாள் ஒரு ஒரு பயங்கரமான ப்ராடக்டா இப்ப நீ ஃபுட்பால்லே ராஷ்வர்ட் எவ்வளவு 7-8 இயர்ஸ் ஆச்சு அவன் வந்து. ஆமா ஆமா இன்னுமே நம்ம வந்து இன்னுமே அவன் ஏன் ஒரு ஒரு நெக்ஸ்ட் நெய்மார் மாதிரி வரல, ஏன் ஒரு எம்பாப்பே மாதிரி வரல நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம். அந்த லெவலுக்கு ஏன் டச் பண்ணலன்ட்டு. திஸ் இஸ் இன்னுமே பிரைம்ல இருக்கான்டா. 28 தான் ஆயிருக்கு. 27 28 ஆமா யோசிச்சு பார்த்தா இன்னுமே 4-5 வருஷம் இருக்கு அவனோட கரியர்ல. ஈஸியா இருக்கும். கிரேட். ஆமா நீ சொன்ன மாதிரி டெஃபினட்டா ரிவைவல் ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாம எவ்வளவு பெரிய சைனிங் அவனுக்கே யோசிச்சு பார்த்தா பார்சலோனால வந்து 90ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு வர ஒரே இங்கிலீஷ்மேன் இவன் தான் போல இருக்கு. ஏன்னா ரியல் மாடல்ல அப்பப்போ சைன் பண்ணுவாங்க. பட் பார்சலோனால வந்துட்டு 90ஸ்க்கு அப்புறம் இப்பதான் ஒரு இங்கிலீஷ்மேனே சைன் பண்றாங்க. ஸோ பெரிய வெயிட் ஆன் ஷோல்டர் ஆல்சோ. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இங்கிலாந்துல இருந்து லலிகா போனா மோஸ்டா சொதப்பிடுவாங்க. பட் அந்த லிஸ்ட்ல வந்துட்டு அவன் அதெல்லாம் தவிர்த்து ஐ கேன் டூ இட். நான் வந்து ஒரு உண்மையான ஒரு ஸ்டார் பாய் நீ சொன்ன மாதிரியே ப்ரூவ் பண்றதுக்கான டைம். அது மட்டும் இல்லாம பார்சாக்கு ஒரு சென்சிபிள் சைனிங். ஏன்னா வந்து இப்ப லெவாண்டோஸ்கி இன்ஜர் ஆனப்ப ஃபெரான் டாரஸ் தான் ஸ்ட்ரைக்கர் ஆடினாரு. இவன் வந்து ஸ்ட்ரைக்கரும் ஆடக்கூடிய ஒரு டியூவல் ரோல் ஒரு ப்ரொஃபைல் தான். ஸோ வந்து லெஃப்ட் விங் ஸ்ட்ரைக் உங்களுக்கு என்ன வேணுமோ அங்க வச்சு ஆடிக்கலாம். நீ சொன்ன மாதிரி இன்னும் 4 வருஷம் ஈஸிலி பிரைம்ல இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி ரீடிஸ்கவர்ஸ் இஸ் ஃபார்ம். முன்னாடி சாம்பியன்ஸ் லீக் வேற நம்ம வந்து ஒரு மான்செஸ்டர் யுனைடெட்ல அப்கிரேட் தான் வராரு. ஸோ இங்க வந்து நல்லா கூடிய கோலை போட்டு வாழ்க்கையை ரிவைவ் பண்ணி வைப்பா. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு விங்கர் பேக்கப்பும் வாங்கியிருக்காங்க. இதுதான் உங்களோட லாஸ்ட் சைனிங். ராணின்னு வந்துட்டு ஒரு சின்ன பையன் ஒரு டீனேஜ் வந்துட்டு அவரை மட்டும் சைன் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி அவர் ஃபர்ஸ்ட் டீம்ல எல்லாம் இன்டெகிரேட் பண்ண மாட்டாங்க. பட் சும்மா ஒரு பேக்கப் ஆப்ஷனுக்கு இன்னொருத்தனா வாங்கிட்டாங்க. இதோட போதப்பா. இப்போ வந்து நம்ம இந்த செட்டப் வைஸ் பார்த்தோம்னா பார்சலோனாட்ட வந்து போன வருஷம் ஏகப்பட்ட இன்ஜுரிஸ். அவங்களுக்கு லெஃப்ட் பேக் முக்காவாசி கேம் ஆடல. ரைட் பேக் இன்ஜுரி இருந்திருக்கு. சென்டர் பேக்ஸ் ஐயோ அந்த சின்ன பையன் வச்சு ஆடிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த அராவோ போய் தொலைய மாட்டானாடா அப்படின்னு பல பார்சலோனா ஃபேன்ஸும் தேடிட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்து லெஃப்ட் விங் இல்லாதனால பயங்கரமான ஒரு மெஸ் இருந்துச்சு. லெஃப்ட் விங் ரஃபீனியா போட்டாண்டாங்க, யமால் ஆன் த ரைட், லெவன்டோஸ்கி அப் ஃப்ரண்ட்னு பார்த்தா கூட அப்பப்போ ஆல்மோ ஆடினா, பெட்ரி ஆப்வியஸ்லி மெயின் ஸ்டே. மிட்ஃபீல்ட்ல வேற யார் ஆனாங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இன்னொரு மிட்ஃபீல்டர் யார் ஆனாங்கன்னு சொல்லி. மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு இவங்க தான ஃப்ரெங்கி டியாங். சரி ஃப்ரெங்கி டியாங், பெட்ரி அண்ட் ஏதோ ஒன்னா ஆல்மோ ஆடினா இல்ல வேற யாரோ வந்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணி ஆனாங்க அந்த மாதிரி. இப்போ என்ன ஒரு ரூமர் படி பாக்குறேன்னா ஆப்வியஸ்லி நான் ப்ரீ சீசன் கேம் பார்க்கல. 4-2-3-1 ஃபார்மேஷன் மாதிரி போலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஃப்ரெங்கி டியாங்கையும் பெட்ரியையும் ஹோல்டிங் மிட்ஃபீல்டர்ஸா வச்சுட்டு ரஃபீனியா பிஹைண்ட் த ஸ்ட்ரைக்கர், யமால் ஆன் த ரைட், ராஷ்வர்ட் ஆன் த லெஃப்ட், ஒன்னா லெவன்டோஸ்கி இல்லைனாலும் ஷார்க். நல்லா இருக்குது. ஆமா இந்த மாதிரி எல்லாம் போட்டா கோல்ஸ் ஆல்ரெடி அடிச்சுட்டே இருந்தாங்க. இதெல்லாம் போட்டு தடுத்து நிறுத்த முடியாது போலயே. அதான் சோ இந்த ஒரு டவுட் இருக்குது. எப்படி ஆட போறாங்க, என்ன மாதிரி செட்டப் பண்ண போறாங்க, which is very good for Flick. சரி இல்லாத பிளேயரை பத்தி யோசிக்க தேவையில்லை. இப்ப நாங்க இருக்கிறோம், இப்ப நாங்க எப்படி செட்டப் பண்ண போறோம், எப்படி ஆட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோயிங் இன்டு தி லா லிகா சீசன் பா அவுட் ஆஃப் 10 நீ வந்து பார்சலோனாக்கு இந்த அளவுக்கு ரெடியா இருக்காங்க இந்த சீசனுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எந்த அளவுக்கு நீ சொல்லுவ? அது சொல்றதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி அவுட் கோயிங்ஸும் வந்துட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா நான் வேஜ் புக்ல நிறைய இருந்த இந்த லாங்லே அவுட் விட்டாச்சு. அத்லட்டிகோ மேட்ரிட்க்கு வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறமா அன்சு ஃபாட்டி வந்து இப்ப லோன்ல மோனகோ கிளம்புனதுனால நம்பர் 10 இனிமே நான் தாண்டாண்டு ஒரு ராஜா சிங்க குட்டியை உருவாக்கிட்டு இருக்காங்க லமீன் யமால்ல. சோ நம்பர் 10 லமீன் யமால்டா. நம்பர் 10 உடைய நேமே ராஷ்பர்ட்னால தான் பிரபலமாச்சு. நீ என்ன தூக்கி லமீன் யமாலுக்கு கொடுத்திருக்க? என்னடா இது? என்ன ஒரு அளவு பார்க்கலாம்.
சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னைய போட்டு அடிக்கிறானுங்க. லா மாசியா ப்ராடக்ட் தாண்டா நம்பர் 10 ஆகணும். அது அந்த அந்த கிளப்போட இது அவங்களோட ஐடென்டிட்டி. சோ அதனால வந்து இப்ப லமின் யமால் வந்திருக்குது. பட் இது 2 தான் மேஜர் அவுட் கோயிங்ஸ். மத்தபடி எல்லாமே சின்ன 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 அவுட் கோயிங்ஸ் தான். ஸோ விக்டர் கிளம்பிட்டா நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் சின்னதுதான். ஸோ யா ஓவரால் அவன ஸ்கேல் ஆஃப் 10 நீ கேட்ட மாதிரி வந்து ரெடியான்னு கேட்டனா மேபி எனக்கு வந்து இன்னும் ஒரு ரைட் பேக்குக்கான ஒரு ரைட் பேக் லெஃப்ட் பேக்கு ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு சப்ஸ்டியூஷனுக்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனை. லாஸ்ட் இயரே வந்துட்டு ஜெராட் மார்டின் ஆடினாங்க. அப்புறமா வந்துட்டு ரைட் கூண்டே இல்லாதப்ப கொஞ்சம் தவிச்சாங்க ரைட் சைட்ல. ஸோ அதுதான் கொஞ்சம் ரைட்டா ஃபிக்ஸ் பண்ணி தான் பெட்டரா இருந்திருக்கும். பட் ஓவரால் ப்ரிப்பேர்ட்னஸ் வைஸ் பார்த்தோன்னா நான் ஒரு 9/10 கொடுத்துருவேன். தேர் வெரி குட், வெரி ரெடி. அப்படிதான் நானும் யோசிச்சேன். ஐ திங்க் தேர் ரெடி. இந்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக் எவ்வளவு 2015 ஜெயிச்சாங்களா கடைசியா? 10 வருஷம் ஆயிடுச்சு. எஸ், லாஸ்டா வந்து லூயி என்ரிகே ஜெயிச்சு கொடுத்தது. தட் இஸ் தேர் அல்டிமேட் எய்ம். இல்ல லாலிகா கூட 2 வருஷத்துல எப்படியோ ஒரு வருஷம் ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சா கூட சாம்பியன்ஸ் லீக் இஸ் தி அல்டிமேட் எய்ம் ஃபார் தெம். சோ இந்த சீசன் வந்து ஐ திங்க் தேர் ஃபைனலி தேர் ஓகேப்பா, நம்மளுக்கு ஒரு ஸ்குவாட் இருக்குப்பா, இப்ப நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சீசனோடைய பயங்கர ஸ்ட்ராங் கண்டெண்டரா லாலிகா ஃபேன்ஸ் மத்தியிலன்னு பார்த்தா அத்லெட்டிகோ மெட்ரிட் இந்த வருஷம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. அப்படியே நான் சொல்றேன். போன வருஷமும் இதான் சொன்னேன், ஜூலியன் ஆல்வரஸ் வந்தான் ஜெயிச்சு குடுத்துருவான்ட்டு. ஒண்ணு நடக்க போறது இல்ல. அப்படித்தாண்டா கரெக்டா, இப்படித்தாண்டா போன சீசன் சொன்னேன். ஏன்னா போன சீசன் வந்துட்டு 188 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணானுங்க யூரோஸ்ல அத்லெட்டிகோ மெட்ரிட். வேண்டியது செலவு பண்ணிட்டு ஆல்வரஸ் 75 மில்லியன், கார்னர் கேலகர் 42 மில்லியன், அந்த லீ நார்மேண்டன் அந்த சென்டர் பேக் வாங்கினாங்க சொசிடாட்ல இருந்து, அவன 35 மில்லியன், சார்லாத்த வாங்கினாங்க விலாரையால இருந்து 32 மில்லியன். இவங்க எல்லாம் சேர்த்து 158 மில்லியன் அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க போன வருஷம். அப்படி இருந்துமே கடைசியில லிம்ப் பண்ணி தான் தேர்ட் முடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சீசன் வந்து அத்லெட்டிகோ மெட்ரிட் இருந்துச்சு. தேர்ட் முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வருஷம் பயங்கர எக்ஸைட்டிங்கா ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு வந்துட்டு ஒரு 5-6 பிளேயரை வாங்கி வச்சிருக்கானுங்க. ஆனா எல்லாமே எக்ஸைட்டிங் டேலண்ட் அப்படின்ற. ஆமா, அதாவது எனக்கு நம்ம இந்த இது பேசுறதுக்கு முன்னாடியேடா எப்படி சிமியோனேக்கு இவ்வளவு நம்பி காசு கொடுத்து இத்தனை பிளேயர் வாங்கி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் 5 வருஷத்துல எந்த ட்ரோஃபியுமே இல்ல. ஆட்டட்டா மாதிரி சிமியோனேயும் இருக்காரு. இஸ் தி ஹையஸ்ட் பெய்ட் மேனேஜர் இன் தி வேர்ல்ட்ரா. முதல்ல காசு அவனுக்கே அவனுக்கு கொடுக்கும்போது எதுக்கு பிளேயர்ஸ் கொடுக்க மாட்டாங்க? நானே எல்லா லாலிகா ஃபேன்ஸ்டையும் கேட்கறேன், இந்த மாதிரி பார்சலோனா ஃபேன்ஸ், ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் எல்லாமே கேட்கறேன், எப்படிரா இப்படி இந்த கிளப்ல வந்து நீ எதையுமே வின் பண்ணாம உன்னை நம்பி ஒரு சீசனுக்கு சீசன் 100 மில்லியனையும் போட்டுட்டு சரி நீ ஏதோ ஒன்று பண்ணலாம் எப்படிரா அப்படின்னு நான் கேட்டேன். அப்பதான் வந்து அவங்க சொன்னாங்க அத்லெட்டிகோ மெட்ரிடுக்கு வந்து சிமியோனேக்கு முன்னாடி அவங்க நேமே இல்லையா, அது ஒரு கிளப்பா வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்களாமா. சோ சிமியோனே வந்தனாலதான் இவ்வளவாச்சு இருக்கானுங்க. சிமியோனே இல்லைன்னா இது கூட இல்ல. சிமியோனே மட்டும் அது சிமியோனே ஒரு கல்ட் ஃபாலோவிங் மாதிரி ஆமாண்டா அத்லெட்டிகோ மெட்ரிட்ல. லைக் சிமியோனே இருந்தா எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி. சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்காரு. முன்னாடி எல்லாம் இருந்திருக்காங்க பிளேயர்ஸ், நல்ல பிளேயர்ஸ். பட் டியோகோ சிமியோனே வந்ததான் ஒரு காம்படிஷனா உருவாக்குச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் நீ சொல்றது. அதனால இந்த வருஷம்னு பார்த்தோம்னா விலாரையால்ல இருந்து பயங்கர எக்ஸைட்டிங். நீ கேள்விப்பட்டிருப்ப ஆலெக்ஸ் பயனான்னு ஒரு பிளேயர், லெஃப்ட் விங்கர், சரியான ப்ராஸ்பெக்ட். போன வருஷம் வந்து 17 GA விலாரையால்ல விளையாண்டே 17 GA போன வருஷம். அதனால அவனை வந்து 42 மில்லியன் யூரோஸ்க்கு வாங்கியிருக்காங்க இந்த வருஷம். பயங்கரமான ஒரு லெஃப்ட் விங் ஆப்ஷன் அவன். டேவிட் ஹாங்கோன்னு ஒரு சென்டர் பேக் ஃபயனோடுக்கு ஆடிக்கிட்டு இருந்தான். எனக்கு எப்படி தெரியும்னா ஸ்லாட் என் தலைவர் அங்க இருக்கும்போது பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு சென்டர் பேக். அவன் வந்துட்டு 26 மில்லியனுக்கு வாங்கியிருக்காங்க. ஜானி கர்டோசோ அவனை வந்து பெட்டிஸ்ல இருந்து போன வருஷம் நம்ம இது இந்த ஃபைனல் கூட ஆனாங்களே கான்ஃபரன்ஸ் லீக் ஃபைனல், அதுல இவனை பயங்கரமான ப்ராஸ்பெக்ட் பேசிட்டு இருந்தாங்க. சோ அவன் வந்து சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் பிளேயர், அவனை 24 மில்லியன். தியாகோ அல்மாடா போட்டோஃபோகோ பிரேசில் கிளப்ல இருந்து அவனை வாங்கியிருக்காங்க. அந்த ரகேரிங்கிற பிளேயர் அட்டலாண்டால விளையாடிட்டு இருந்தான், உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அந்த ரகேரிங்கிற பிளேயர் லெஃப்ட் பேக் வாங்கியிருக்காங்க. அண்ட் பியூபில்ங்கிற ஒரு பிளேயர் வந்து ரைட் பேக். சோ ஒரு லெஃப்ட் பேக், ஒரு ரைட் பேக், ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட், ஒரு சென்டர் மிட்ஃபீல்ட், ஒரு சென்டர் பேக், ஒரு லெஃப்ட் விங்கர், எல்லா பொசிஷன்லயும் வாங்கியிருக்காங்களா. எல்லாத்தையும் வாங்கிட்டானுங்களே, அதான் ஜெயிப்பாங்களா? எல்லாரும் கேட்கற கேள்வி இதுதான் இருக்கும். எங்களை மட்டும் கேக்குறீங்களா நொட்டி நொட்டி? உங்களே கேளுங்கடா. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் செட்டில்டா இருக்கானுங்கடா. லைக் இப்போ அப்படிதான் போன வருஷமும் நான் சொன்னேன், சரி அவனை வாங்கிட்டாங்க இவனை வாங்கிட்டாங்க இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்ட்டு.
இந்த வருஷம் வந்து டிபால் மட்டும் கிளம்புற மாதிரி இருக்கு. இந்த இன்டர் மயாமி இப்போ போயிருவாப்ல. கிளம்பியாச்சு 15 கிளம்பியாச்சா? மில்லியன் வித்துட்டாங்க இன்டர் மியாமிக்கு. இன்டர் மயாமிக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ரிக்கல்மேன்னு ஒரு பிளேயர் இருந்தான். அவனையும் ஆமா வித்துட்டாங்க. ஆங்கல் கொரையான்னு இருந்தான். அவனையும் கிளம்பிட்டான். சோ இவங்க லாங்லயே எல்லாரும் வந்துட்டாங்களே, இங்க லாங்லயே சென்டர் பேக் வாங்கிட்டாங்களே. ஆமா. லாங்லேயும் திரும்பி வந்தாச்சு. அது அதாவது இந்த எப்படி டீம் பார்சால இருந்து ஒரு பிளேயர் வாங்காம விடுவாங்க? எப்ப பார்த்தாலும் வந்துருவானுங்களா இங்க இருந்தா. அது கேட்டா இவங்களுக்குள்ளார டாவிட் சப்ளை விடியால பண்ணிக்கிறாங்க. ஆரம்பிச்சு சுவாரஸ் தூக்கிறதுல இருந்து கடைசியில இவன் கிரீஸ்மானையே அவனுங்க எங்க தூக்குனாங்க. ஆமா. எத்தனை பேர் வந்தாச்சு. ஐயோ அதுக்கப்புறம் ஒரு டீல் ஒரு பிளேயர் ஸ்டார்ட் ஆகுமே. நெதர்லாண்ட்ஸ் லெஃப்ட் விங்கர் டிப்பாய் டிப்பாய் டிப்பாயா வந்தா டிப்பாய். எல்லாரும் வந்தாச்சு அங்க. அதான் ஆ. லிஸ்ட் சோ போயிட்டே இருக்கும். இந்த சீசன் வந்து தே ஆர் பிரிட்டி சாலிட். யூசுவல் அவங்க வந்து போன சீசன் ஸ்டார்டிங் அப்போ வந்து வேற மாதிரி ஃபார்மேஷன் ட்ரை பண்ணலாம், அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடலாம், இந்த மாதிரி பிளேயர் வாங்கிட்டோமே ட்ரை பண்ணாங்க. மேசிவா சொதப்புச்சு. அப்புறம் சிமியோனே எனக்கு தெரிஞ்சது நான் அடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வழக்கம் போல 5 பிளேயரை வச்சுக்கிட்டு தட்டு தட்டி ஆடிட்டு இருந்தாரு. இந்த வருஷம் அகெயின் இட் ப்ராமிசஸ் டு பி a கிரேட் சீசன். அதாவது ரியல் மேட்ரிட்டும் பார்சலோனா ஃபேன்ஸுமே வந்து சொல்றாங்க என்ன இவனுக்கு நல்லா செட்டில் ஆயிட்டாங்க இந்த டீம் வாங்கி வச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவனோட டிரான்ஸ்ஃபர்ஸ் இருந்திருக்கு. சோ we can possibly expect a good season from Atletico. சரி எக்ஸ்பெக்ட் தானே. சரி சொல்லு, அவுட் ஆஃப் 10 எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க? இவங்கதான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு இந்த வருஷம் வந்து மறுபடியும் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல வந்து நாங்க இதெல்லாம் வாங்கியிருக்கோம், நாங்க இந்த மாதிரி மாத்தி விளையாட போறோம் அப்படின்னு தலைவன் முடிவு பண்ணுவானா எனக்கு தெரியல. அந்த மாதிரி முடிவு பண்ணானா மறுபடியும் கோட்டை சாமி அப்படிங்கிற மாதிரி தான் போகணும். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு யாரும் உனக்கும் தெரியாது. ஆர் தே ப்ரிப்பேர்ட் ஆன் பேப்பர் அப்படின்னு கேட்டா இங்க பாருடா, சென்டர் ஃபார்வர்ட்ல ஆல்வரஸ் அண்ட் சார்லோத் இருக்கான். இப்ப ஆலெக்ஸ் பயனா லெஃப்ட் விங்ல வாங்கியிருக்காங்க. மிட்ஃபீல்டும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, டிஃபென்ஸும் நல்லா இருக்கு, ஒப்லாக்கும் கீப்பராவும் இருக்கான். இது எல்லாமே இருக்குது. கீப்பர் பேக்கப் கீப்பர் ஜுவான் மோசோன்னு ஒரு பிளேயர் வந்து அட்லாண்டால இருந்து வாங்கியிருக்காங்க. சோ டீம் இருக்கு, ஒவ்வொரு பொசிஷனுக்கு 2 பிளேயரும் இருக்கானுங்க. ஆனா வித் அத்லெட்டிகோ நம்ம டாட்மண்ட் மாதிரி யூ நெவர் நோ. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே இவனுங்க என்ன பண்ணுவானுங்க ஏது பண்ணுவானுங்க சொல்லவே முடியாது. அந்த ஒரே ஆஸ்பெக்ட்னால ஐ எம் கிவிங் them only 6 or 7 அந்த அளவுக்கு தான் ரெடியா இருக்கானுங்கன்னு. ஆனா ஸ்குவாட் வைஸ் ரெடியா தான் இருக்கானுங்க. அதுதானே முக்கியம். ஸ்குவாட் வைஸ் ரெடியா இருக்காங்கன்னா பாத்துக்கலாம் என்ன பண்றாங்கன்ட்டு. பட் 6 on 10 ஃபேர் எனஃப். ஏன்னா நம்ம பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சரி, இவங்களோட மேஜர் ரைவல்ஸ் ஆன நம்ம சிங்க குட்டிங்க ரியல் மேட்ரிட். அசிங்கம் அசிங்கமா சொல்லாத. அவங்களுக்கு ரைவல் ரியல் மேட்ரிட்லாம் சொல்லாத. ஏய் ஆமாடா, மெட்ரிட்டுக்கு அவங்க தான்டா ரைவல்ஸ். அதுதான்டா பேர்லயே அத்லெட்டிகோ மெட்ரிட், அவங்க ரியல் மேட்ரிட். என்னடா நீ? சரி சொல்லு, அங்க அங்க என்ன சங்கதி? ரியல் மேட்ரிட்ல என்ன போன வருஷம் அடி மேல அடி, எப்படி எங்க போனாலும் அடிச்சு அடிச்சு கலப்பன. 4 லாலிகாவா 5 லாலிகா? சரி எல் கிளாசிகோ 15 சாம்பியன்ஸ் லீக் இருக்க கிளப் எப்படினாலும் அடிக்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுங்களை வந்து அண்ணதான் அடிச்சாலும் அடுத்த சீசன் வந்து 10 டைம்ஸ் பெருசா வந்துருவாங்க. இதுதான் வந்து அவங்க கதை எப்பவுமே. வேர்ல்ட் கப்ல பார்த்தேன் நானு. என்ன பண்றது? ஆனா இப்ப அதான் நம்ம வந்து பிளேயர் சைனிங்ஸோட முக்கியமா இந்த கிளப்ல வந்துட்டு மேனேஜர் சைனிங் வந்துருக்கு. சோ வந்துட்டு இவங்க ஃபர்ஸ்ட் மேனேஜரே மாத்திருக்காங்க, புது சிஸ்டம் போட்டு ஆடுறாங்க. அதை பார்த்திருக்கோம் நம்ம. நிறைய பேக் ஃபயர் ஆகுதுதான், ஒர்க் அவுட் ஆகல. இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன மாற்றங்கள் வரும்ன்றதையும் பார்ப்போம். பட் சைனிங்ஸ் எடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சைனிங் ஆல்ரெடி முடிச்சாச்சு. பட் ரைட் பேக் பொசிஷன்ல வந்து ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஆனா இவர் வந்து ரைட் பேக்கா யூஸ் பண்ணுவாங்களா இல்ல மிட்ஃபீல்ட்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ட்ரெண்ட் அர்னால்ட் உங்க ஆள் வந்துட்டாரு. நான் எக்ஸைட்டடா இருக்கேன்ப்பா. அந்த லாங் பால் டு எம்பாப்பே இஸ் கோனா ஹிட் லைக் கிராக்னுவாங்க, அந்த மாதிரி இருக்க போது. இன்னைக்கு கடைசியா சொல்லுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் மேஜர் ஓவராலே வந்துட்டு டிஃபென்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுதான். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்த டிஃபென்ஸ் பிரிஞ்சு பேசிட்டாங்கன்னு. சோ ட்ரெண்ட்ட வாங்கியாச்சு. சென்டர் பேக்ல ஹாட்டஸ்ட் ப்ராஸ்பெக்ட் இன் யூரோப். எல்லா கிளப்பையும் தேடி வாடான்னு கூப்பிட்டு இருந்த யூசனை வந்துட்டு ரியல் மேட்ரிட் ஈஸியா சைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. 19-year-old வண்டர்கிட் அங்க இருக்கிறாரு. அப்புறம் வந்து இப்ப லெஃப்ட் பேக்குக்கும் வந்துட்டு மெண்டி இன்ஜர் ஆன டைம்ல வந்துட்டு என்னடா பண்றதுனால கரேராஸ் அப்படின்னு வந்துட்டு பென்ஃபிகால இருந்து ஒருத்தங்களை வாங்கிருக்காங்க. ஐ திங்க் கொஞ்சம் 50 மில்லியன் டோட்டல் யூரோஸ்ல. சோ வந்து அதுவும் எக்ஸ்பென்சிவ் சைனிங் தான். பட் நீடட் லெஃப்ட் பேக் கண்டிப்பா தேவை. சோ அதனால லெஃப்ட் பேக்கா வாங்கியாச்சு. இப்போ வந்துட்டு மிட்ஃபீல்ட்ல கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி லேக் ஆகிறதுனால அதுவும் ஒரு பிராங்கோன்னு ஒருத்தங்க ரிவர் பிளேட்ல சைன் பண்ணிருக்காங்க. பட் அவரும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன். 45 மில்லியன் யூரோஸ் அவன். ஆமா அதுதான். ஆனா எனக்கு தெரிஞ்சா உனக்கு விளையாடவும் மாட்டாங்க. ஏன்னா அதே ப்ரொஃபைல்ல வந்து உனக்கு ஆல்ரெடி இப்ராஹிம் டியாஸ் இருக்கான். அப்புறமா வந்துட்டு இப்ப என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னா டீப் டவுன்ல வந்துட்டு கொஞ்சம் இந்த நம்பர் 8 ரோல்
இப்ப எங்க லூக்கா ஆடிட்டு இருந்தாரோ அந்த இடத்துல வந்துட்டு ஆட்ரா கூலரை போட்டு விளையாட ட்ரை பண்ணிருந்தாங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. சோ அது ஒரு நல்ல மாடிஃபிகேஷன். மேபி இப்ப வால்வர்டே மறுபடியும் ஒரு ஒரிஜினல் பொசிஷன்ல தூக்கிட்டு வந்து வச்சுட்டு ரைட் பேக்ல வந்து ஆர்னால்ட் ஆட விட்டாங்கன்னா ஐ திங்க் அதுவே ஒரு நல்ல புது சைனிங் மாதிரி தான் இருக்கும். பாவம் அந்த மனுஷன் வந்து ஒரு சீசன் ஃபுல்லா ரைட் பேக்லயே ஆடிட்டு அவரோட பொட்டன்ஷியலே வேஸ்ட் பண்ணியாச்சு. சோ வால்வர்டே பேக் இஸ் நியூ சைனிங் மாதிரி என்ன கேட்டா. அண்ட் ஃபார்வர்ட்ல ஒன்னும் பெருசா சேஞ்சஸ் நடக்கல. மேபி வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட் கோயிங்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் ராட்ரிகோ கிளம்புற மாதிரி இருந்ததுன்னா. ஆனா மத்தபடி ஃபார்வர்ட்ல ஒன்னும் பெருசா பிக்ஸ் பண்ணல. வினி வந்து நீட்ஸ் டு ஃபைண்ட் ஹிஸ் ஃபார்ம் பேக். அவர் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. பட் டிஃபென்ஸ் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஏன் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம்னா இவங்களோட புது மாடல்ல வந்து புது ஃபார்மேஷன்ல வந்து டிஃபென்ஸ் வந்து ரொம்ப இந்த விங் பேக்ஸ்லாம் வந்து எஸ்பெஷலி ஃபார்வர்ட் பேக்னு ஓடிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். பட் ஐ ஃபீல் என்ன தேவையோ ப்ராப்பரான சைனிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு இப்போ அவுட் கோயிங்ஸ் ஆப்வியஸ்லி லூகா மாட்ரிச் கிளம்பியாச்சு அண்ட் லூக்கஸ் வாஸ்கெஸ். ஸோ ஆனா இதுல மெயின் வந்து லூகா மாட்ரிச் தான். ஸோ அவரை வந்துட்டு ஆட்ரா கூலர் தான் ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ நீ எப்படி பாக்குற? அதே ப்ரிப்பேர்ட் ஐ ஃபீல் யார் நீ சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் தான் மெயின் ஃபிக்ஸிங் தேவைப்பட்டுச்சு. ஓகே, சென்டர் பேக் ஒன்று, ரைட் பேக் ஒன்று, லெஃப்ட் பேக் ஒன்று. அண்ட் போன வருஷம் இருந்த பெரிய பிரச்சனை வந்து அந்த கிரியேட்டிவிட்டி இல்லை. அந்த யாரா அந்த த்ரூ பால் போறது, க்ரூஸ் போனதுல இருந்தே வந்து அந்த கிரியேட்டிவிட்டி இல்லைங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அப்படியே கிரியேட்டிவிட்டி வந்தாலும் வினிசியஸ், எம்பாப்பே அவங்களுக்குள்ள அடிச்சு போட்டு எதுவுமே போட விடாம வந்துடுறானுங்க அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் ஒரு குற்றச்சாட்டு தான் அவங்க மேலே வைக்கப்பட்டுச்சு. அண்ட் பல ரியல் மெட்ரிட் பிளேயர் சொல்றாங்க ஐ திங்க் இந்த சீசன் அவங்க 2 பேருமே ஒர்க் ஆகல, லைக் அந்த காம்போ ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பா ஐ திங்க் வினிசியஸை வந்து செல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ராட்ரிகோ யுவர் நோ லாங்கர் இந்த பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் மெட்ரிட் சொன்னதாகவும் இப்போ வந்து அவர் வேற கிளப்பை தேடிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு. ஏன்னா கம்பைண்டாவே 23 மினிட்ஸ் ஆடி இருக்காரு கிளப் வேர்ல்ட் கப். அத்தனை கேமையும் சேர்த்து 23 மினிட்ஸ் என்னமா ஆடினாருன்னு எங்கேயோ படிச்சேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது வி வெரி வெல் நோ ஓகே இஸ் நோ லாங்கர் இந்த பிளான்ஸ் இனிமேல்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிரியேட்டிவிட்டி பொசிஷன் சொன்ன மாதிரி கியூலர் ஐ திங்க் 2-3 அசிஸ்ட் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். சோ அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 கேம் பேக் 4 வச்சு ஆடி பயங்கரமா பேக் ஃபயர் ஆன உடனே இது வேலைக்காக சூமேனி நீ வா நான் உனையவே நான் சென்டர் மிட்ஃபீல்ட் சென்டர் பேக்கா போட்டு ஆடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரூடிகர், சூமேனி அண்ட் வேற யாரோ வந்து ஆடினாங்க. 3 பேர் சென்டர் பேக்ஸ் ஆடினாங்க. சரி லெஃப்ட் விங் பேக் ரைட் விங் பேக்கா ட்ரெண்ட் வச்சு ஆடிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் அப்ப ட்ரெண்ட் வந்து 2 அசிஸ்ட் கிளப் வேர்ல்ட் கப். ஸோ அது வரும். பட் ஐ திங்க் அந்த ஃபைண்ட் ஆஃப் த கிளப் வேர்ல்ட் கப்பே அந்த ஸ்ட்ரைக்கர் நம்ம கான்சாலோ கார்சியா தான் வந்து அந்த ஃபைண்டே. ஸோ அவரை எப்படி இன்கார்பரேட் பண்றாரு, லைக் ஸ்டார்டிங்ல இருந்தே விளையாட வைப்பாரா அலான்சோ என்னன்னு தெரியல. ஐ திங்க் இதுல பிளேயர்ஸை தவிர ஐ திங்க் ஃபுல் ஃபோக்கஸ் இந்த சீசன் வில் பி ஆன் அலான்சோ தான். ஓகே இப்ப ஸ்குவாட் இருக்கு, இப்ப அந்த ஸ்குவாடை வந்து நீ வச்சு நீ எப்படி பண்ணக்கூடிய உனக்கு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அலான்சோ மேல தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். கண்டிப்பா அலோன்சோ மேல. ஏன்னா ஆப்வியஸ்லி ரியல் மேட்ரிட் மேனேஜர்லாம் வந்து ஜாலியெல்லாம் விட மாட்டாங்க. நீங்க என்னதான் ஃபர்ஸ்ட் சீசனா இருந்தாலுமே வந்துட்டு பார்சாவோட கம்பீட் பண்ணணும் தான். நீங்க வந்து இந்த மாதிரி அந்த பெரிய மார்ஜின்ல எல்லாம் ஒத்து போனீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. அண்ட் ட்ரோஃபிஸ் மஸ்ட் ரியல் மேட்ரிட்ல ஆடும்போது. ஸோ ப்ரெஷர் இஸ் ஆல்ரெடி ஆன். சீசன் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஆனது எப்படி அடாப்ட் பண்றாரு, புது ஃபார்மேஷன் ஒர்க் அவுட்லாம் சேஞ்ச் பண்ணுவாரா, இல்ல வந்து எப்படி இந்த ஸ்டார் பிளேயர் மேனேஜ்மெண்ட் இப்போ வினி பெஞ்ச் பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து தைரியம் இருக்குதா வெறும். ஏன்னா இப்ப எம்பாபே வந்து லெஃப்ட் விங்கா போட்டு கொன்சாலோ கார்சியா வந்துட்டு ஸ்ட்ரைக்கரா போட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. வினி தான் லெஃப்ட் விங்கு, ஸ்ட்ரைக்கர்ல தான் கொன்சாலோ கார்சியா ஆடிட்டு இருந்தாரு. அதர் வேற ஒன்று ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல வித் எம்பாபே இந்த விங். அதான் அவரோட ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் எம்பாபே ஸ்டேயிங் இந்த நம்பர் 10 இந்த சீசன்ஸ் அவரோட ஐகானிக் நம்பர் அவர் எடுத்துனாரு. ஸோ லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஹேப்பனிங். நீ சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகலாம். இப்போ வினிசியஸை வந்து செல் பண்ற அளவுக்கு யோசிக்கவே மாட்டாரு. நம்ம டான்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலாம் கிளம்புப்பா அவ்வளவுதான் சொல்லிடுவாரு. ஸோ வினிக்கு வந்து ரொம்ப குரூஷியலான சீசன் இது வந்து. இஃப் யூ கான்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் இந்த சீசன் 20 கோல்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி 20 இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் உன்னால போட முடியலன்னா ஐ திங்க் இல் பி அவுட் ஆஃப் த கிளப் நீ சொன்ன மாதிரியே. அண்ட் மேபி ஃபார்மேஷன் வைஸ் என்ன மாறுதுன்னா நம்ம பார்க்க எக்ஸைட்டடா இருக்கு. பட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீசன்ஸ் இன் ரியல் மேட்ரிட் ஹிஸ்டரியா இருக்க போகுது இது. எக்ஸாக்ட்லி ஐ திங்க் எவ்ரிஒன் இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ரியல் மேட்ரிட் என்னதான் கொண்டு வருவாங்க டேபிளுக்குன்னு. ஐ ஃபீல் தே ஆர் நாட் தட் ப்ரிப்பேர்ட். நான் ஒரு 6 or 7 தான் கொடுக்க முடியும். ஏன்னா கோயிங் இன்டு தி சீசன் இன்னுமே நிறைய கேள்விக்குறி இருக்கு. இன்னும் எப்படி விளையாடுவாரு, என்ன அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் வீக்னஸஸ் என்ன, இதெல்லாம் எதையுமே என்ன நம்ம யாருமே பார்க்கல. ஸோ கோயிங் இன்டு தி சீசன் ஒரு 4 கேம் 5 கேம் ஆனா தான் வந்து ஐ கேன் ஃபீல். ஐ திங்க் திஸ் இஸ் டவுன் டு எவ்ரி டீம் தான். ஒரு புது மேனேஜர்னு வந்தாலே எல்லா டீமுக்கும் இருக்கிற கேள்விக்குறி இதுதான்.
நீ பார்சலோனா வந்து 9 அவுட் ஆஃப் 10 நாம வந்து அத்லெட்டிகோக்கு 7 அவுட் ஆஃப் 10 கொடுக்கறோம்னா இப்போதைக்கு ரியல் மேட்ரிட் நம்ம 6 அவுட் ஆஃப் 10 தான் கொடுக்க முடியும். they can go on to have a பயங்கரமான சீசன். நம்ம ஃபிளிக்கு அப்படிதான் பேசணும், ஃபிளிக் என்ன பண்ணுவாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமான சீசன் அவங்களுக்கு இருந்துச்சு. the same could be for Alonso. பட் இப்போதைக்கு பார்த்தா அவுட் ஆஃப் த 3 லீஸ்ட் ப்ரிப்பேர்ட்னு பார்த்தா ரியல் மேட்ரிடா இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ சீசன் என்ன போய் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீ நினைக்கிற மேட்ரிட் பத்தி ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னா? ஐ திங்க் அதுதான் ஐ கிவ் இட் 7.5 தரலாம் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ப்ரிப்பேர்ட்னஸ் தான். ஏன்னா கிளப் வேர்ல்ட் கப் வந்துட்டு இப்போதைக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்ல. சோ இன்னொன்னு ஃபெட்டிக் வேற இருக்கு. கிளப் வேர்ல்ட் கப்ல விளையாடிட்டு வந்திருக்காங்க. அத்லெட்டிகோ ஃபர்ஸ்டே வெளியே போயிட்டாங்க, பார்சலோனா விளையாடவும் இல்ல. சோ அதை கொண்டாந்துட்டு இப்ப சீசன் ஆரம்பிக்க போறாங்க. சோ ஹியூஜ் ப்ராப்ளம் இருக்கு அந்த ஃபெட்டிக் இஷ்யூ. அது ஆடும்போது தான் தெரியும். ஆமா, அண்ட் அதான் எக்ஸாக்ட்லி அது நீ சொல்லிட்டு அப்புறமா இப்ப இந்த நம்பர் 6 பொசிஷன்ல வந்துட்டு ப்ராப்பரா ஷியோமி ஆடணும், அவன சென்டர் பேக்ல போட்டு ஆடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் மாத்தி ஐ திங்க் அதெல்லாம் கொஞ்சம். இன்னொரு விஷயம், பெல்லிங்ஹாம் இஸ் அவுட் ஃபார் 4 months. அது நம்ம சொல்லவே இல்ல. ஆமா, ஷோல்டர் இன்ஜரி. பெல்லிங்ஹாம் இஸ் அவுட் until November or December. சோ அது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆட்ரா கூலர் ஆர் பிரைம் டியாஸ், இவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அவங்கள சிமெண்ட் பண்ணணும் அந்த பொசிஷனை. பாப்போம் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னு. பட் எஸ் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே மறக்காம கீப் ஷோயிங் யுவர் சப்போர்ட். மறக்காம லைக், ஷேர் அண்ட் லீவ் யுவர் காமெண்ட்ஸ் ஆன் தி சேனல்.